ஜனாதிபதி தேர்தலை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார் இந்திரா. கட்சியின் சார்பில் ஜனாதிபதி பதவிக்கு யாரை நிறுத்தலாம் என்று ஆலோசிக்க பெங்களூரில் மூத்த தலைவர்கள் அடங்கிய கூட்டம் கூட்டப்பட்டது. மூத்த தலைவர்களும் மற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முக்கிய உறுப்பினர்களும் கட்சியின் பார்லிமெண்டரி போர்டு உறுப்பினர்களும் கலந்து பேசி ஃப்ரீடம் ஃபைட்டரும் முன்னாள் ஆந்திர முதல்வருமான நீலம் சஞ்சீவி ரெட்டியை தேர்வு செய்தனர். பிரதமர் என்ற முறையில் சஞ்சீவி ரெட்டி பெயரை ஜனாதிபதி பதவிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூட்டத்தில் அறிவித்தார் இந்திரா. காட்டு தீ போல் செய்தி பரவியது. பல பத்திரிகைகள் மதிய பதிப்பு என ஸ்பெஷல் எடிஷன் வெளியிட்டது. பெங்களூரில் அறிவித்துவிட்டு 2:19 விமான பயணம் செய்து டெல்லி பாலம் விமான நிலையம் வந்து இறங்கினார் பிரதமர் இந்திரா. பத்திரிகையாளர்களும் போட்டோகிராஃபர்களும் மத்திய அரசின் செய்திப்பிரிவு படக்குழுவினரும் சூழ்ந்திருந்தனர். ஏற்கனவே உங்களது ஜனாதிபதி கேண்டிடேட் சஞ்சீவி ரெட்டி என்ற அறிவிப்பு பிடிஐ டெலி பிரிண்டர் மூலம் கிடைத்து மதிய பதிப்பாக செய்தி வெளியிட்டு விட்டோம். பிரமாதமான சாய்ஸ் என பத்திரிகையாளர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போதே இடைமறித்த இந்திரா, யார் சொன்னது? என் கேண்டிடேட் வி கிரி என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார். அசந்து போன பத்திரிகையாளர்களிடையே இருந்த மூத்த பத்திரிகையாளர் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ராமானுஜம், உங்கள் முடிவு பற்றி காமராஜ் என்ன நினைப்பார் என்று இந்திராவிடம் கேட்டார். உடனே இந்திரா, who is காமராஜ்? You mean that villager down south from தமிழ்நாடு என்று அலட்சியமாக கேட்டபோது அதிர்ந்து போனார்கள் பத்திரிகையாளர்கள். அவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரசார் நொறுங்கி போனார்கள். அந்த காலகட்டத்தில் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் தொகுப்பையே நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.